பேசுங்க. ஹலோ ஹலோ, நான் சரோ பேசுறேன். யார் பேசுறது? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? யார் பேசுறது? ஹலோ சரோ, நான் தான் பேசுறேன். நான் தான் பேசுறேன் சரோ. நீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நட்ராஜன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கோம். என்ன ஏதாவது கேட்டானா? தேடுறானா? பின்ன என்னங்க, கேட்காம இருப்பானா? நீங்க தான் வந்ததுமே அவனோட விளையாடி அவனை தட்டி கொடுத்து அவனை தூங்க வச்சு பழகிட்டீங்க. அதனால அவன் அந்த ஞாபகத்துல தான் இருக்கான். ராத்திரி ஆனதோ உங்களை தான் தேடுறான். ஆமாங்க, அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல அப்பா தானே. புரியுது சரோ. அது சரி, விடு, பழசெல்லாம் எதுக்கு. நீ உடனே கிளம்பி வந்துரு சரோ. கிளம்பி வரவா? ஆமா, உன்னை கூட்டிட்டு வர சொல்லி செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவனுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை. அதான் நீயே. அதனால என்னங்க, நானே கிளம்பி வந்துடுவேன். அதான் நீங்க போன் பண்ணிட்டீங்களே. சரி, நட்ராஜனை வச்சுக்கிட்டு எப்படி தனியா வருது? இல்ல, நான் அப்பாவோட கிளம்பி வந்துடுவேன். அப்பாவா? அப்பா எதுக்கு? வேண்டாமே. அது இல்லைங்க, அப்பா விஜயை கூட்டிகிட்டு தனு வீட்டுக்கு போறதா இருந்தாரு. நான் உங்க கூட கிளம்பி வந்துடுறேன். தனு வீட்டுல இருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வரேங்க. சரி சரோ, நல்ல யோசனை தான். உடனே கிளம்பி வந்துரு. சரிங்க. சரி. என்னடா ஃபோனில் சரோ பேசுகிறா? ஏன் அண்ணிட்ட பேசுறதுல என்ன தயக்கம்? இல்லை, திடுதுப்புன்னு கொடுத்துட்டியா? அதான். அப்படி இல்லைண்ணே, என்னதான் நான் சொன்னாலும் இல்லை நேரிலே போய் கூப்பிட்டாலும் நீங்கள் உங்கள் வாயால் அண்ணிக்கிட்ட வீட்டுக்கு வான்னு சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதான் கொடுத்தேன். சரி விடு. சரி, நாளைக்கு போய் நான் கூட்டிகிட்டு வந்துடுவா அண்ணியே? இல்லை வேண்டாம், அவளே கிளம்பி வந்துடுறேன்னு சொன்னான். அவங்களே வராங்களா? கூட மாமா வரல? இல்லைடா, முதல்ல மாமாவோட வரதை தான் சொன்னான். நான் கொஞ்சம் தயங்கினோடனே புரிஞ்சுக்கிட்டு சரி முதல்ல மாமாவோட தனம் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நேரம் வந்துடுறேன்னு சொன்னான். நீங்கள் எதுக்கு தயங்கணும்? மாமா நம்ம வீட்டுக்கு வரதுல என்ன ப்ராப்ளம்? என்னடா புரியாத மாதிரி பேசுகிற? அண்ணே, சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இதுக்கு பேர் 1ஆம் நம்பர் சுயநலம். உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அண்ணி தேவைப்படுறாங்க. ஆனால் அன்னிக்கு அவங்க குடும்பத்துலேருந்து யாரும் தேவைப்படக்கூடாது, அப்படி தானே? அசிங்கமாக இருக்குண்ணே. எப்படி நீங்கள் இதுக்கு ஒத்துக்கலாம்? இல்லை, மனசாட்சி நீதி நேர்மைன்னு எதுவுமே கிடையாதா? இல்லை அது எல்லாமே உங்கள் வசதிக்கு தானே? டேய், பேசுறது என்ன கோச்சுக்காத. ஏன் நிலைமை சரியில்லை. எல்லார் முகத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. 5-6 பிரச்சனை ஒட்டு மொத்தமாக வந்தா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சரி பண்ணிட முடியாது. எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லவனா இருக்கவும் முடியாது. சரி விடு சரோ, வந்துட்டோம், மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடா ஒன்றும் சொல்லாமல் போகிற? வீட்டுக்கு போய் குளிச்சு சாப்பிட்டுட்டு வரேன். ஏண்டா சுந்தர், அப்பா, வாசுவ நீ பார்க்குறியா இல்லையா? இது என்னப்பா கேள்வி? டெய்லி தான் அவனை பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், அவன் ஏதாவது சொன்னானா? எதை பற்றி? அப்பா வேற எதை பற்றி கேட்க போறாரு? நாம சத்திய பொண்ணு பார்த்துட்டு வந்தோம்ல, அவங்க வீட்டில் அதை பற்றி எதுவுமே சொல்லலையே, அதை பற்றி தான் கேட்குறாரு.
அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ஏண்டா சுந்தர், நாம அவங்க வீட்டுல முறைப்படி போய் பொண்ணு கேட்டு வந்தோம். அவங்க இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லல. இப்படியே கிணத்துல கல்ல போட்ட மாதிரி இருந்தா எப்படிடா? இது யோசிக்க வேண்டிய விஷயம்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? உனக்கு என்ன குறைச்சல்? அம்மா, பொண்ணை பெற்றவங்க அவங்க. அது இல்லாம இப்ப அவங்க இருக்கிற சூழ்நிலையே வேற சிக்கலானதுமா. அவங்க சட்டுன்னு முடிவெடுக்க தயங்குறதுல ஆச்சரியமே இல்லம்மா. டேய், இது எனக்கு அவ்வளவா பிடிக்கலடா. நாம எவ்வளவு பொறுப்பா அவங்க கிட்ட போய் பேசிட்டு வந்தோம். அதே மாதிரி அவங்க பொறுப்பா இருக்க வேண்டாமா? இப்படி அமைதியா இருந்தா எப்படிடா? அப்பா, இப்போ என்ன? நான் சொல்லி தான் நாங்கள் போயிட்டு வந்தீங்க. என்னோட இன்ட்ரெஸ்ட் தான் நாங்கள் போனீங்க. அவங்க கிட்ட இருந்து பதில் வராதுல நானே கவலைப்படல. நீங்க டென்ஷன் ஆகுறீங்க, விடுங்கப்பா. நீ என்னடா சொல்ற சுந்தர்? ஒரு முடிவு தெரிஞ்சாதானே நமக்கும் நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம குழம்பிக்கிட்டே தான் இருக்கணும். எதுக்குமா குழம்பணும்? நாம பேசி இத்தனை நாள் வரைக்கும் பதில் வரலனா அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி எடுத்துக்க வேண்டியதானம்மா. என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இதெல்லாம் கொஞ்சம் கூட முறை இல்லடா. நம்மளோட அந்தஸ்துக்கு இதெல்லாம் தேவையா? ஏம்மா அப்படி எடுத்துக்கிறீங்க? வேற எப்படா எடுத்துக்கிறது? நேர்ல போய் பொண்ணு கேட்டிருக்கோம். பதில கூட முறைப்படி சொல்லனா எப்படி? நாம என்ன அவளை இளக்காரமாவ போயிட்டோம்? அப்படி கிடையாதும்மா. இப்ப அவங்க இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, அதுதான் சொல்ல வந்தேன். என்னடா பெரிய சூழ்நிலை? அதையே எல்லாத்துக்கும் காரணமா சொல்லாத. அம்மா, டென்ஷன் ஆகாம நிதானமா யோசிச்சு பாரு. இப்ப அவங்க இருக்கிற சூழ்நிலையில கல்யாணம் பத்தி யோசிக்கிறதுலாம் பெரிய விஷயம். நாம போய் கேட்டுட்டு வந்ததாம தப்பு. அவங்கள தர்ம சங்கடத்துல மாட்டி விட்ட மாதிரி இருக்கு. பாவமா அவங்க. இதோட அந்த பேச்சை விடுங்க. தேவையில்லாம மறுபடியும் இதை பத்தி பேசி குழம்ப வேண்டாம். மாப்பிள்ளை நல்லபடியா தானே பேசினாரு? ஆமாப்பா. சந்தோஷம். கோபி மாப்பிள்ளை போய் அவர்கிட்ட நம்ம ஆதங்கத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. நான் கூட மாணிக்க மாப்பிள்ளை இவ்வளவு சீக்கிரம் ஃபோன் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. சில சமயம் மாணிக்க மாப்பிள்ளை நல்ல விதமா தான் நடந்துக்கிறாருல்ல. ம். நம்ம நிலைமையை பாரு. எங்கேயாவது தேடி தேடி இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு நாமளே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியிருக்கு. சரி, நடந்த வரைக்கும் சந்தோஷம். கிளம்புமா. வாங்க. வணக்கங்க. வாங்கம்மா. வாங்க வாங்க. வாங்க உட்கார். உட்காருங்கம்மா. என்னடா எப்படிமா இருக்க? ம். நல்லா இருக்கியாமா? சருண் இங்க தான் இருக்கியாமா? ஆ, இப்போ கிளம்பலான்னு இருந்தேன். என்னங்க திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? வந்த விஷயம் சொல்றது இருக்கட்டும்ங்க. வர்ற வழியில வீட்டுக்கு வந்தா நீங்க எப்படி வரவேற்பீங்க, முகம் கொடுத்து பேசுவீங்களான்னு ஒரே குழப்பமாவும் தயக்கமாவும் இருந்தது. ஆனா இங்க வந்தப்ப மனசார நீங்க வாங்கன்னு கூப்பிடுறத கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இல்லைங்க, நீங்க தயங்கி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும் போகும். அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் நினைவு வச்சுட்டு இருக்க முடியுமா? நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் நண்பர் தான். வேண்டாதவங்களா இருந்தா கூட வீடு தேடி வந்துட்டா உபசரிக்க வேண்டியதான் நம்ம கடமை. என்னோட தயக்கமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் என்னைய ஆசுவாசப்படுத்திக்கிட்டேன். இருந்தாலும் என்னங்க? வந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. டக்குன்னு வார்த்தைகள் வரமாட்டேங்குது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஐயா, இந்த வீட்டுக்கு நான் முதல்ல வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் மூத்த மகனா நினைச்சிட்டு இருந்த மாணிக்கத்துக்கு பொண்ணு கேட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு சரோவுக்கு குழந்தை பிறந்து அதுவும் நல்லபடியா இருக்கு. அதுக்கப்புறம் இடையில வர முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள். ரெண்டு பக்கமும் தப்பு இருந்தது. சில சமயம் ரெண்டு பக்கமும் அவங்களுக்குன்னு நியாயமும் இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு உங்க வீடு தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீங்களும் எல்லாத்தையும் மறந்துடணும். விஷயத்தை சொல்லுங்க. சரியா,
நான் நேரம் விஷயத்துக்கே வரேன். என் பையன் ரமேஷுக்கு உங்க பொண்ணு பவானிய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்னையா என்னையா அது? எப்படி திடீர்னு வந்து இப்படி கேக்குறீங்க? உங்களை மாதிரி தான் விஷயத்தை கேள்விப்பட்ட போது நம்ப முடியாம நானும் அதிர்ச்சியானேன். என் பையன் இதை என்கிட்ட சொன்னப்போ எந்த மனநிலைமையில இப்போ நீங்க இருக்கீங்களோ அதே நிலைமையில தாங்க நானும் இருந்தேன். அப்புறம் நானே நிதானத்துக்கு வந்துட்டேன். சார் என்ன சார் இது? என்ன பேச்சுது? நீங்க சொல்றது அப்பாவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. என்ன இதெல்லாம்? ஐயா, நான் சுருக்கமாவே விஷயத்த சொல்லிடுறேன். என் பையன் ரமேஷ் உங்க பொண்ணு பவானியை முதல்ல ரவி வீட்டில் வச்சு பார்த்துருக்கான். அவங்க அம்மா இறந்தப்ப அப்போ கூட அங்கே ஒரு பிரச்சனை வந்து அதை நாம் 2 பேரும் தான் சமாதானம் பண்ணோம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ பவானி அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டா. பவானியை அடிக்கடி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமா அவனுக்கு அமைஞ்சுது. அது வந்து போஸ் குடியிருக்கிற வீட்டு ஓனருடைய பையன் ரமேஷோட ஃப்ரெண்டு. அதனால அங்கேயே அவளை பார்த்துருக்கான். இப்போ என்னடான்னா கட்டிக்கிட்டா பவானியை தான் கட்டிப்பேன்னு அடிச்சு சொல்றான். ஆனா பவானி என்னவோ படிப்புல தான் கவனமா இருக்கா. அவளுக்கு இதுல எந்த விதத்திலயும் சம்பந்தம் கிடையாதுங்க. சொல்ல போனா அந்த பொண்ணு பாவம் இவனுக்கே அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா ரமேஷ் ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நாங்க வேற இடத்துலயும் பொண்ணு பார்த்தோம். அதை எதையுமே ஒத்துக்க அவன் தயாரா இல்ல. பவானி தான் எனக்கு மனைவி, வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றான். ஐயா, உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இத பாருங்க, ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நம்ம குடும்பங்களுக்கு நடுவுல நிறைய குழப்பங்கள் நடந்து போச்சு. அதெல்லாம் நான் மறக்கல. இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்கிறதுக்கு முன்ன எவ்வளவு தயங்கி இருப்பேன், எவ்வளவு யோசிச்சிருப்பேன். அதை நீங்க புரிஞ்சிக்கணும். அதை எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்து நான் பொண்ணு கேட்கிறேன்னா அதையும் நீங்க புரிஞ்சிக்கணும். புரியுதுயா, நல்லாவே புரியுது. இத்தனை பண வசதி இருந்தோம், நமக்குள்ள நடந்த அந்த பிரச்சனைகள் இருந்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டு இவ்வளவு தூரம் என்கிட்ட பொண்ணு கேட்க வந்திருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு நிர்பந்தம் இருந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஐயா, நீங்க ரொம்ப கண்ணியமானவர், பெரிய மனுஷன். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நீங்க பெருந்தன்மையா நடந்துட்டத பார்த்துருக்கிறேன், மனசுக்குள்ள பாராட்டியிருக்கிறேன். நான் பழசெல்லாம் பெருசு பண்ண விரும்பலைங்க. இப்ப நீங்க கேட்டீங்களே, அது நடக்கவே நடக்காது. காரணம், என் பொண்ணு பவானி நிறைய படிக்க விரும்புறா. அவ படிக்கட்டுங்க. கல்யாணத்தை பண்ணி அவ படிப்புக்கு இடையூறு பண்ண நான் விரும்பல. என்னோட மற்ற பொண்ணுங்க விஷயத்துல நான் பண்ண தப்ப பவானி விஷயத்துல நான் பண்ண தயாரா இல்ல. ஐயா, பவானியோட படிப்பு ஒரு பிரச்சனையா? அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் நாம அது இல்லைங்க, அது மட்டுமே பிரச்சனை இல்லை. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. அதை பத்தி உங்ககிட்ட பேச எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. ஏன்னா சரோவோட கல்யாணத்தை மாணிக்கத்தோட முன்ன இருந்து நடத்தி வச்சதே நீங்க தான். இன்னைக்கு அந்த கல்யாணத்துல என் பொண்ணுக்கு அத்தனை நிம்மதி இல்லைங்க. அவங்களால எங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் தாங்க வந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட இந்த பொண்ணு இங்க வந்திருக்கிறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையால தாங்க. அதனாலதான் எனக்கு பயமா இருக்குது. நீங்க போய் வீடு தேடி சம்பந்தம் பேச வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சா இன்னொரு பெரிய பிரச்சனை ஒடிக்கும். விடுங்கய்யா, உங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு வசதிக்கு உங்களுக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. சரோ கல்யாணம் நீங்க முன்னறிஞ்சு நடத்தி வச்ச கல்யாணம். முன்ன பின்ன இருந்தாலும் தட்டு தடுமாறி அவங்க வண்டி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு.
அதை கெடுத்த பாவம் உங்களுக்கு வேண்டாம். அதுக்கு இல்லைங்க. வேண்டாம், விட்டுடு. இதுக்கு மேலேயும் பேசி அவரை சங்கடப்படுத்த விரும்பல. சரிங்க, நாங்க வரோம். ஆ, இருங்க, மோர் சாப்பிட்டு போங்க. வேண்டாமா? இருமா, கொண்டு வாமா. நான் எடுத்து அப்புறம் கோவத்தினால போயிட்டேன்னு இருக்கும். நான் மனசார சொல்றேன், உண்மையிலேயே உங்களை நான் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கய்யா. என்னோட நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏமா சரோ, நீ சென்னை தானே போற? எங்க கூட வாயேன். இல்லைங்க, எங்களுக்கு கிளம்ப கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க கிளம்புங்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லதுயா. வரேம்மா. வரோங்க. என்னப்பா இது, நம்ப முடியாதெல்லாம் நடக்குது. ஆமா, ஆனா நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கானதான் புரியல.